இன்று நான் தேவனுடைய கிருபையை இந்த 24 ஆசாரிய பிரிவுகள் குறித்து தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 24 ஆசாரிய பிரிவுகளைப் பற்றிய இன்றைய ஜீவனுள்ள வார்த்தை 1 நாளாகமம் 24, 7 முதல் 19 வரை. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாம் சீட்டு யோயாரிபுக்கும், 2ஆம் சீட்டு யெதாயாவுக்கும், 3ஆம் சீட்டு ஆரிமுக்கும், 4ஆம் சீட்டு செவோரிமுக்கும், 5ஆம் சீட்டு மல்கியாவுக்கும், 6ஆம் சீட்டு மியாமீனுக்கும், 7ஆம் சீட்டு அக்கோசுக்கும், 8ஆம் சீட்டு அபியாவுக்கும், 9ஆம் சீட்டு யெஷுவாவுக்கும், 10ஆம் சீட்டு செகனியாவுக்கும், 11ஆம் சீட்டு எலியாசிப்புக்கும், 12ஆம் சீட்டு யாக்கீமுக்கும், 13ஆம் சீட்டு கூப்பாவுக்கும், 14ஆம் சீட்டு எஷபாபுக்கும், 15ஆம் சீட்டு பில்காவுக்கும், 16ஆம் சீட்டு 17ஆம் சீட்டு எசீருக்கும், 18ஆம் சீட்டு ஆபிசேசுக்கும், 19ஆம் சீட்டு பெதகியாவுக்கும், 20ஆம் சீட்டு எகேசெக்கேலுக்கும், 21ஆம் சீட்டு யாக்கீனுக்கும், 22ஆம் சீட்டு காமுலுக்கும், 23ஆம் சீட்டு கெலாயாவுக்கும், 24ஆம் சீட்டு மாசியாவுக்கும் வந்தது. கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தகப்பனாகிய ஆரோன் மூலமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தின்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்குள் வரும்போது அவர்கள் ஆராதனை செய்வதற்குரிய அவர்களுடைய வரிசைகள் இவைகளே. இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். சரி. எனவே கடந்த வாரம் தேவன் ஆரோனின் சந்ததியாரை, அதாவது ஆரோனின் குமாரரை லேவியரிடமிருந்து தெரிந்தெடுத்து அவர்களை 24 ஆசாரிய பிரிவுகளாக ஆக்கினார் என்று நாம் அறிந்தோம். ஆயினும் ஆரோனின் 4 குமாரர்களில் நாதாபும் அபியூவும் தவறான செயல் காரணமாக மரித்துப் போயினர். சரியா? அதனால் 24 ஆசாரிய பிரிவுகள் எலெயாசாரின் குடும்பத்தையும் ஈத்தாமாரின் குடும்பத்தையும் கொண்டிருந்தன. இந்த இரு குடும்பங்களும் இந்த 24 ஆசாரிய பிரிவுகளைக் கொண்டிருந்தன. மேலும் ஆசாரியத்துவ கடமையானது இந்த 2 குடும்பங்களுக்கும் கடமையாக நிலைத்திருந்தது. சரியா? இன்று நாம் வாசித்த ஜீவனுள்ள வார்த்தையில் நாம் சற்று விசித்திரமான பெயர்களை அல்லது நமக்கு தெரியாத பெயர்களை வாசித்தோம் என சொல்லலாம். அவர்கள் எலெயாசாரின் மற்றும் ஈத்தாமாரின் குமாரர்களாவர். சரியா? 24 பிரிவுகளின் பெயர்கள். நீங்கள் புத்தகத்தை வாசித்திருந்தால் இந்த பெயர்களுடன் பழக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி இல்லை என்றால் நான் உங்களுக்கு திரையில் காண்பிக்கிறேன். இவைதான் 24 பிரிவுகளின் பெயர்கள். இவை எலெயாசாரின் மற்றும் ஈத்தாமாரின் 24 குமாரர்களின் பெயர்கள். சரியா? உங்களுக்கு தெரியும், எலெயாசாருக்கு அதிக குடும்பம், அதிக குமாரர்கள் இருந்தனர். அதனால் அவர்கள் 16 பிரிவுகளை எடுத்துக்கொண்டனர். ஈத்தாமார் 8 பிரிவுகளை எடுத்துக்கொண்டார். சரியா? எனவே மொத்தம் 24 பிரிவுகள். எனவே நான் அதை வாசிக்கவில்லை. நீங்கள் ஒருமுறை பார்க்கலாம். சரியா? தேவன் இஸ்ரவேல் மக்களிடமிருந்து லேவியரை தெரிந்து கொண்டார். மேலும் லேவிய மக்களிடமிருந்து ஆசாரியர்களை தெரிந்து கொண்டார். சரியா? எனவே லேவியர்கள் ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதாவது இஸ்ரவேல் மக்கள் முழு மனிதகுலத்திலிருந்தும் ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சரியா? மேலும் இஸ்ரவேல் மக்களில் லேவியர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். மேலும் லேவியர்களில் ஆசாரியர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சரியா? எனவே தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின் மத்தியில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சரியா? சிறந்தவற்றில் சிறந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம். அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின் மத்தியில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். மேலும் தேவன் அவர்களிடமிருந்து எதை மிக அதிகமாக விரும்பினார் என்றால், முதலாவது பிரித்தல், செக்ரிகேஷன் மற்றும் பரிசுத்தம், ஹோலினஸ். தேவன் அவர்களை தெரிந்து கொண்ட போது, தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்த போது, தேவன் அவர்களை பிரித்த போது, சரியா? தேவன் அதிகம் விரும்பியது பிரித்தலையும் பரிசுத்தத்தையும் ஆகும். இதற்காக ஆசாரியர்கள் திருமண சட்டங்களை தேவன் மிக விரிவாக பதிவு செய்தார் என்று கடந்த வாரம் நாம் அறிந்தோம். சரியா? நீங்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம், இந்த வகையான பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் அனைத்தும், சரியா, சாதாரண இஸ்ரவேலர்கள் அல்லது லேவியர்கள் செய்யக்கூடிய, ஆனால் ஆசாரியர்களால் செய்ய முடியாத பல திருமண உதாரணங்கள் இருந்தன. சரியா? நான் கடந்த வாரம் கூறியது போல, ஆசாரியத்துவ கடமை அவர்களுடைய வம்சாவளி மூலம் கடந்து செல்வதால் வம்சாவளியை தூய்மையாக வைத்திருக்க இது அவசியம். எனவே இந்த வம்சாவளி சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க தேவன் விரும்பினார். சரியா? எனவே தேவன் இந்த திருமணச் சட்டத்தை பயன்படுத்தினார். சரியா? அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மற்ற மக்களிடமிருந்து பிரிக்கவும். மேலும்
இந்த விதமாக வேறுபடுத்தப்பட்ட ஆசாரியர்களாலும் கூட தவறுகள் செய்ய முடியும், இல்லையா? மேலும் பாவத்திற்கு வெளிப்படவும் அதனால் பாதிக்கப்படவும் கூடும். எனவே அவர்கள் தேவனுக்கு முன்பாக சேவை செய்வதற்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களை சுத்திகரிப்பதற்கான பல்வேறு விதிகளை உருவாக்கினார். மேலும் இவ்வாறு பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு தேவன் மகா பரிசுத்தமானதை தொடவும் உண்ணவும் அனுமதி கொடுத்தார். மகா பரிசுத்தமானதை உண்பது என்றால் தேவனுக்கு பலியிடப்பட்ட உணவை, சரியா? ஆசாரியர்கள் மகா பரிசுத்தமானவர்கள் என்று பிரகடனப்படுத்தவே இந்த மகா பரிசுத்தமானது. உங்களுக்கு புரிகிறதா? மகா பரிசுத்தமானவர் மட்டுமே மகா பரிசுத்தமானதை தொட முடியும், இல்லையா? எனவே ஆசாரியர்கள் மகா பரிசுத்தமானது என்று அறியப்பட்டு உணவை உண்ண அனுமதிக்கப்பட்டால் அதன் பொருள் தேவன் என்னுடைய ஆசாரியர்கள் மகா பரிசுத்தமானவர்கள் என்று பிரகடனப்படுத்துகிறார், சரியா? அவர்கள் பரிசுத்தமானவர்களுக்குள்ளே பரிசுத்தமானவர்கள் ஆவர். நான் இப்போது சொன்னது போல அவர்கள் மக்களிடமிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் யூதர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் லேவியரிடமிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சரியா? மேலும் அவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்களுக்குள்ளே பரிசுத்தமானவர்கள், சரியா? எனவே தேவன் என்னுடைய ஆசாரியர்கள், சரியா? எனக்கு ஊழியம் செய்யும் ஆசாரியர்கள் மகா பரிசுத்தமானவர்கள் என்று பிரகடனப்படுத்துகிறார். அப்படியானால் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன், இந்த ஆசாரியர்கள் தங்களுடைய பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தம் மற்றும் தூய்மையை என்றென்றைக்கும் காத்துக் கொண்டார்களா? அதாவது தேவன் அவர்களை தெரிந்தெடுத்தார், தேவன் அவர்களை அடுத்தடுத்து பிரித்தெடுத்தார், சரியா? மேலும் தேவன் இந்த மக்களை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்தார், சரியா? அப்படியானால் இந்த மக்கள், இந்த ஆசாரியர்கள் தங்களுடைய பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தம், தூய்மையை என்றென்றைக்கும் காத்துக் கொண்டார்களா? கிமு 58 5ஆம் மாதம் 7ஆம் நாளில் எருசலேமில் உள்ள கோவில் எரிக்கப்பட்டு யூதா மக்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு 24 ஆசாரிய பிரிவுகளின் அமைப்பும் கூட சரிந்துவிட்டது. அதாவது முதலாவதாக இனி கோவில் இல்லை, இல்லையா? கோவில் அழைக்கப்பட்டது. எனவே இந்த 24 பிரிவுகளுக்கு தேவை இல்லை. ஆயினும் கோவில் இல்லை அல்லது சேவை இல்லை என்பது மட்டுமல்ல, ஆசாரியர்கள் தங்களுடைய ஆசாரியத்துவ கடமையை இழக்கத் தொடங்கினர். உதாரணமாக, ஒரு ஆசாரியராக ஒரு ஆசாரியர் ஒரு குறிப்பிட்ட குடும்ப வம்சாவளியிலிருந்து வரவேண்டியிருப்பதால் அவர்கள் ஆசாரிய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் என்பதை நிரூபிக்க தங்கள் வீட்டில் வம்சாவளியை, ஜெனியாலஜி, வைத்திருக்க வேண்டும், சரியா? எனவே ஒரு யூதர் ஆசாரியராக இருந்தால் அவர் இந்த வம்சாவளியை தம் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். மேலும் தான் எலெயாசாரின் மகன் அல்லது ஈத்தாமாரின் மகன் அல்லது நான் ஈத்தாமாரின் 14வது தலைமுறை, என் தந்தை இவர், என் தாத்தா இவர், மேலும் என் மூதாதையர் யார் என்று ஆரோன் வரைக்கும் தான் ஆரோனின் சில தலைமுறைகள் என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டும், சரியா? ஆசாரியர்களுக்கு சொந்தமான ஒரு வம்சாவளி தொடர்பு அவர்களுக்கு உள்ளது என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டும். ஆயினும் பாபிலோனிய சிறையிருப்பின் போது சில ஆசாரியர்கள் இந்த வம்சாவளியை காத்துக்கொள்ளவில்லை. சரி, ஒருவேளை இந்த சிறையிருப்பு காரணமாக அவர்களால் அதை காத்துக்கொள்ள முடியாமல் போயிருக்கலாம், இல்லையா? அல்லது சிலர் அதை இழந்திருக்கலாம், சிலர் அதை இழந்தனர். எனவே பாபிலோனிலிருந்து முதல் திரும்பி வருதலுக்குப் பிறகு, சரியா? இந்த 24 பிரிவுகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான அல்லது ஆசாரியத்துவத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு இயக்கம் இருந்தது. அப்போது அவர்களில் சிலர் தாங்கள் ஆசாரியர்கள் என்று உரிமை கோரினர். ஆயினும் அதை நிரூபிக்க அவர்களிடம் வம்சாவளி இல்லாததால் அவர்கள் கடமையிலிருந்து விலக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் ஆசாரியர்கள் என்பதை நிரூபிக்க எதுவும் இல்லை. அது ஒரு தனி மனிதனின் கடமை அல்ல. ஆசாரியர் என்றால் அது வம்சாவளி, சந்ததி, முழு குடும்பம். எனவே இந்த குடும்பம் அல்லது இந்த சந்ததி சுத்தமானது, தூய்மையானது, பரிசுத்தமாக்கப்பட்டது என்பதை நிரூபிக்க இந்த வம்சாவளி இல்லாமல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வம்சாவளி இல்லாதவர்களை தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் நான் சொன்னது போல பாபிலோனிலிருந்து முதல் திரும்பி வருதல் மூலம் சில ஆசாரியர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தனர். வேதாகமம் 4289 ஆசாரியர்கள் என்கிறது.
4289 ஆசாரியர்கள். இது ஒரு பெரிய தொகை, இல்லையா? 4289 ஆசாரியர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தனர். ஆயினும் நாம் நெகேமியா 7:39 தொடக்கம் 42 ஐ வாசித்தால், நெகேமியா 7:39 தொடக்கம் 42, நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆசாரியர்கள் யெதாயாவின் புத்திரரில் யெசுவாவின் குடும்பத்தார் 873 பேர். இம்மேரின் புத்திரர் 1052 பேர். பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். ஆரிமின் புத்திரர் 1017 பேர். எனவே மொத்தம் 4292. மன்னிக்கவும், 4289 ஆசாரியர்கள் 4 பிரிவுகளிலிருந்து மட்டுமே வந்திருந்தனர். 4 பிரிவுகள். அந்த பெயரை நீங்கள் பார்த்தீர்கள், இல்லையா? யெதாயா, இம்மேர், பஸ்கூர் மற்றும் ஆரிம் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து முதல் திரும்பி வருதல் மூலம் எருசலேமுக்கு திரும்பி வந்த இந்த 4 பிரிவுகளே ஆகும். 24 பிரிவுகள் இருந்தன, ஆனால் 4 பிரிவுகள் மட்டுமே எருசலேமுக்கு திரும்பி வந்தன. சரியா? நான் சொன்னது போல, அவர்கள் ஆசாரியர்கள் என்பதை நிரூபிக்க இந்த வம்சாவளியை இழந்தது முதல் துப்பு ஆகும். சரியா? இரண்டாவதாக, 24 4 பிரிவுகள் மட்டுமே எருசலேமுக்கு திரும்பி வந்தனர். இது காட்டுகிறது ஆசாரியர்கள். சரியா? அவர்களும் இந்த விசுவாசத்தை இழக்கத் தொடங்கினர். தங்களுடைய கடமையை முக்கியமாக கருதும் அந்த இருதயத்தை இழக்கத் தொடங்கினர். சரியா? எனவே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவைதான் 24 பிரிவுகள். சரியா? எனவே அவர்கள் யார்? முதலாவதாக யெதாயா 2. சரியா? எண் 2, யெதாயா. நீங்கள் பார்க்கலாம். சரியா? எனவே யெதாயா திரும்பி வந்தார். சரியா? பின்னர் இரண்டாவது இம்மேரின் புத்திரர். இம்மேர் எண் 16. சரியா? திரையில். எனவே 16வது பிரிவு இம்மேரின் புத்திரர் திரும்பி வந்தனர். சரியா? பின்னர் மூன்றாவது பஸ்கூரின் புத்திரர். பஸ்கூரின் புத்திரர். பஸ்கூரின் புத்திரர். சரியா? பின்னர் ஆரிமின் புத்திரர். எண் 3 ஆரிமின் புத்திரர். எனவே ஆரிமின் புத்திரர் திரும்பி வந்தனர். எனவே 24 பிரிவுகளில் முதல் திரும்பி வருதலின் போது 4 பிரிவுகள் திரும்பி வந்தன. சரியா? இப்போது, எனவே இதற்குப் பிறகு என்ன நடந்தது என்றால், இந்த 4 பிரிவுகளை சேர்ந்த மக்களில், சரியா, இஸ்ரவேலின் தலைவர்கள் இந்த 24 பிரிவுகளையும் மீண்டும் ஒருமுறை நிலைநிறுத்த முயன்றனர். சரியா? அதாவது மற்ற 20 பிரிவுகள் இல்லையல்லவா? சரியா? எனவே இந்த 4 பிரிவுகளின் மக்கள் 4289 மக்கள். சரியா? அவர்களிடமிருந்து 24 பிரிவுகளை மீண்டும் உருவாக்க, மறுசீரமைக்க முயன்றனர். சரியா? ஆயினும் நான் இங்கு இந்த பெயர்களை காண்பிப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த பிரிவுகளுக்கு சொந்தமான மக்கள் மாறியிருந்தாலும், பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு 20 பிரிவுகள் அங்கு இல்லை. சரியா? 4 பிரிவுகள் மட்டுமே. சரியா? ஆயினும் அவர்களுடைய பெயர்கள் காக்கப்பட்டன. லேவி கோத்திரத்தைப் போல. சரியா? அல்லது ரூபன் கோத்திரத்தைப் போல. சரியா? ரூபன் என்ற நபர் இனி இல்லை. சரியா? ஆயினும் அவர்கள் தங்கள் பெயரை ரூபன் என்று வைத்திருந்தனர், இல்லையா? ரூபன் கோத்திரம். எனவே அதேபோல இந்த 24 இன் தலைப்பு, ஒவ்வொரு பிரிவின் பெயரும் ஒருபோதும் மாறவில்லை. சரியா? மக்கள் மாறினாலும். சரியா? ஆனால் தலைப்பு, அதாவது பெயர், அது ஒரு தலைப்பைப் போல மாறியது. ஒவ்வொரு பிரிவின் தலைப்பு ஒருபோதும் மாறவில்லை. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் லூக்கா அதிகாரம் 1:5 ஐ பார்த்தால், லூக்கா அதிகாரம் 1:5, அது சொல்கிறது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதுடைய நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் செகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். சரியா? பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் யெதாயா, இம்மேர், பஸ்கூர் மற்றும் ஆரிம். சரியா? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவர் என்ன சொன்னார்? செகரியா.
அபியா என்னும் வகுப்பை சேர்ந்தவன். சரியா, அவன் திரும்பி வரவில்லை. சரியா, அபியா வகுப்பினர் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து ஒருபோதும் திரும்பி வரவில்லை. சரியா, ஆயினும் இந்த 24 பிரிவுகள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட போது. சரியா, மேலும் இந்த மக்கள் மற்ற பிரிவுகளுக்கு பிரிக்கப்பட்ட போது. சரியா, அவர்கள் தங்களுடைய பெயர்களை காத்துக் கொண்டனர். சரியா, யோயாரிபு, எதாயா, ஆரிம், சேவோரிம், மல்கியா, இந்த பெயர்கள் அனைத்தும் காக்கப்பட்டன. இது ஒரு வகையான சொல்லின் பெயர்ச்சொல்லாக ப்ராப்பர் நவுன் மாறியது. சரியா, சொல்லின் பெயர்ச்சொல். எனவே அது மாறவில்லை. அந்த 24 பிரிவுகளின் பெயர்கள் ஆரம்பத்திலிருந்து தாவீது ராஜாவின் காலத்திலிருந்து இறுதி வரை ஒருபோதும் மாறவில்லை. சரியா, எனவே அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரியா, பிரிவுகளின் பெயர்கள் ஒருபோதும் மாறவில்லை. அவை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மாறினாலும். சரியா, சரி. மற்றொன்று என்னவென்றால், நான் சொன்னது போல ஆசாரியர்கள் கூட அவர்கள் தங்கள் இருதயத்தை இழந்தனர், தங்கள் விசுவாசத்தை இழந்தனர், தங்கள் வம்சாவளியை இழந்தனர். சரியா, மேலும் ஒரு வாய்ப்பு இருந்தபோதும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வரக்கூட இல்லை. சரியா, எனவே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டு மக்களின் மீட்புக்கான தரிசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் காண்பித்தார். எசேக்கியேல் கோவிலின் தரிசனம் நமக்கு தெரியும், இல்லையா? மேலும் அதில் ஒரு பகுதி புதிய கோவிலுக்காக காக்கப்பட வேண்டிய ஆசாரியத்துவத்தை பற்றியது. சரியா, புதிய இஸ்கியா கோவிலுக்கு சாதோக்கின் புத்திரர் மட்டுமே. சரியா, சாதோக்கின் புத்திரர் மட்டுமே அந்த புதிய கோவிலில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் துல்லியமாக கட்டளையிட்டார். சரியா, எசேக்கியேல் அதிகாரம் 44 வசனம் 15. எசேக்கியேல் 44 வசனம் 15 இல் அவர் கூறினார், இஸ்ரவேல் புத்திரர் என்னை விட்டு வழி விலகிப் போன போது என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு காவலாயிருந்த லேவியராகிய சாதோக்கின் புத்திரரோ எனக்கு ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வந்து எனக்கு கொழுப்பையும் இரத்தத்தையும் செலுத்தும்படி என் சமூகத்தில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவன் கூறுகிறார், புதிய கோவிலில் எசேக்கியேலின் கோவில் ஸ்தாபிக்கப்படும்போது, எசேக்கியேலின் கோவில் மீட்கப்படும்போது, ஆசாரியர்களைப் பற்றி நான் கொண்டிருக்கும் ஒரே விதி என்னவென்றால், ஆசாரியர்களுக்குள் 24 பிரிவுகளுக்குள் சாதோக்கின் புத்திரர் மட்டுமே எனக்கு ஊழியம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். சாதோக்கின் புத்திரர் மட்டுமே எனக்கு ஊழியம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் தேவன் அதற்கான குறிப்பிட்ட காரணங்களைக் கொடுத்தார். சரியா, தேவன் ஏன் சியோன், மன்னிக்கவும், சாதோக்கின் குடும்பத்தாரை, சாதோக்கின் புத்திரரை மட்டுமே கோவிலில் ஊழியம் செய்ய அனுமதித்தார் என்பதற்கு 3 காரணங்கள் இருந்தன. நிச்சயமாக எசேக்கியேல் கோவில் ஒருபோதும் கட்டப்படவில்லை. சரியா, எனவே சாதோக்கின் புத்திரர் மட்டுமே ஊழியம் செய்ய வேண்டும், கோவிலில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னாலும். சரியா, நடைமுறையில் அந்த அமைப்பும் கூட நிறைவேற்றப்படவில்லை. சரியா, உங்களுக்கு புரிகிறதா? செருபாபேலின் கோவில் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இந்த ஒழுங்கை காக்கவில்லை. அவர்கள் சாதோக்கின் குடும்பத்தாரை மட்டுமே கோவிலில் ஊழியம் செய்ய அனுமதிக்கவில்லை. சரியா, எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக ஊழியம் செய்ய அனுமதித்தனர். சரியா, ஆனால் தேவன் கூறுகிறார், புதிய கோவிலில். சரியா, எசேக்கியேல் கோவில் எதைக் காட்டுகிறது? புதிய எருசலேமின் நிழலாட்டத்தை, மாதிரியை, இல்லையா? எனவே அந்த அர்த்தத்தில் அந்த கோவில் நிறைவேற்றப்படும்போது, தேவனுடைய ராஜ்யம் நிறைவேற்றப்படும்போது, அப்போது நான் சாதோக்கின் புத்திரரை மட்டுமே அனுமதிப்பேன் என் கோவிலில் ஊழியம் செய்ய. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டுள்ளோம், இல்லையா? நாம் தேவனுடைய ஆசாரியர்களாகும்படி அழைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் ஆசாரியர்களுக்குள் புதிய எருசலேமில் எசேக்கியேலின் கோவிலில் சாதோக்கின் புத்திரர் மட்டுமே ஊழியம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவன் கூறுகிறார். சரியா, எனவே ஆம், நாம் தேவனுடைய ஆசாரியர்கள்தான். ஆனால் நாம் மேலும் ஒரு படி சென்று புதிய எருசலேமில் ஊழியம் செய்ய, எசேக்கியேலின் கோவிலில் ஊழியம் செய்ய சாதோக்கின் புத்திரராக மாற வேண்டும், இல்லையா? அதுதான் தேவன் சொன்னார். மேலும் தேவன்
நான் ஏன் சாதோக்கின் புத்திரரை மட்டுமே அனுமதிக்கிறேன் என்பதற்கான காரணம் இதுதான் என்று கூறினார். முதலாவது, இருதயத்திலும் மாம்சத்திலும் விருத்த சேதனம் செய்யப்படாத புறஜாதியாரை மற்ற ஆசாரியர்கள் கோவிலுக்குள் கொண்டு வந்தனர். எசேக்கியேல் 44:7. எசேக்கியேல் 44:7 அவர் கூறினார், நீங்கள் அந்நியரையும் இருதயத்திலும் மாம்சத்திலும் விருத்த சேதனமில்லாதவர்களையும் என் போஜனமாகிய கொழுப்பையும் இரத்தத்தையும் படைக்கிறதினால் என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி என் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்படி உள்ளே வரப்பண்ணினீர்கள். நீங்கள் செய்த எல்லா அருவருப்புகளினாலும் என் உடன்படிக்கையை மீறிப்போனீர்கள். எனவே இதுதான் சாதாரண ஆசாரியர்களால் செய்யப்பட்டது. சரியா? நாம் சொல்லலாம், மேலும் சாதோக்கின் புத்திரர் இதற்கு எதிராக இருந்தனர். அதனால்தான் நான் சாதோக்கின் புத்திரரை தேர்ந்தெடுத்தேன் என்று கூறினார். இரண்டாவது காரணம், லேவியர்கள் பரிசுத்தமான பொருள்களின் பொறுப்பை காக்காமல் வேறு யாரையாவது தங்கள் இடத்தை பிடிக்குமாறு வைத்தனர். எசேக்கியேல் 44:8. எசேக்கியேல் 44:8 அது சொல்கிறது, நீங்கள் என் பரிசுத்த பொருள்களுக்குரிய காவலை காக்காமல் அந்நியர்களை என் பரிசுத்த ஸ்தலத்திலே எனக்கு காவலாக வைத்தீர்கள். இதுதான் சாதாரண ஆசாரியர்கள் செய்தனர். சரியா? எனவே தேவன் சாதோக்கின் புத்திரரை மட்டுமே தேர்ந்தெடுத்தார். சரியா? மூன்றாவதாக, மக்கள் அவர்களை விக்கிரகங்களை வணங்கச் செய்தது மட்டுமல்லாமல் அவர்களும் கூட விக்கிரகாராதனையில் விழுந்தனர். எசேக்கியேல் 44:10 மற்றும் 12. எசேக்கியேல் 44:10 மற்றும் 12. நான் வசனம் 10 மட்டும் வாசிக்கிறேன். அது சொல்கிறது, இஸ்ரவேல் வழி விலகிப் போன போது என்னை விட்டு வழி விலகி தங்கள் விக்கிரகங்களை பின்பற்றின லேவியரோ தங்கள் அக்கிரமத்தின் பலனை சுமப்பார்கள். எனவே இந்த ஆசாரியர்கள் மக்களை விக்கிரகங்களை வணங்க வழிநடத்தினார்கள். மேலும் அவர்களும் இந்த விக்கிரகாராதனையில் விழுந்தனர். சரியா? எனவே தேவன் இந்த ஆசாரியர்களை தம்மை வணங்கவோ அல்லது கோவிலில் ஊழியம் செய்யவோ அனுமதிக்கவில்லை. ஆனால் சாதோக்கின் புத்திரரை அனுமதித்தார். இதுவே சாதோக்கின் ஆசாரியர்களைத் தவிர மற்ற எல்லா ஆசாரியர்களும் ஏற்கனவே மிகவும் விழுந்து எல்லா பரிசுத்தம், பக்தியுடைமை மற்றும் தூய்மையையும் இழந்திருந்தனர் என்பதற்கான சான்றாகும். நாம் கடந்த வாரம் அறிந்தோம். நாம் இந்த வேதாகம படிப்பின் ஆரம்பத்தில் மீள்பார்வை செய்தோம். ஆசாரியர்கள் இந்த களங்கமின்மை, சரியா, பிரித்தல், பரிசுத்தம், பக்தியுடைமை, பிரிந்து போதலை காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் தவறுதலாக பாவத்தின் அல்லது மரணத்தின் அருகில் வந்தால், சரியா, அவர்கள் தேவனுக்கு முன்பாக வருவதற்கு முன்பாக தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சரியா? ஆயினும் தேவன் சொன்னவற்றை பார்க்கும்போது மற்ற ஆசாரியர்களை ஏன் தம் கோவிலில் ஊழியம் செய்ய தேவன் அனுமதிக்கவில்லை என்பதற்கான காரணங்களை பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் மீறினர் என்பதை நாம் காணலாம். சரியா? அவர்கள் அனைவரும் களங்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் இந்த பரிசுத்தம், பக்தியுடைமை மற்றும் தூய்மையின் நிலையிலிருந்து விழுந்துவிட்டனர். சாதோக்கின் புத்திரரைத் தவிர. அப்படியானால் ஒரு பரிசுத்தமான, பிரித்தெடுக்கப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஆசாரியர் எப்படி ஊழலடைந்து கரப்ட் விழுந்து போனார் என்று நீங்கள் கேட்கலாம், இல்லையா? ஆசாரியர்கள், மற்ற மக்கள், மனிதகுலத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யூதர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், லேவியர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சரியா, சிறந்தவற்றில் சிறந்தவர்கள். மேலும் அவர்கள் எப்படி விழுந்து போனார்கள், ஊழலடைந்தார்கள்? அதற்கு காரணம், பட்டமோ சடங்கோ அவர்களை பரிசுத்தமாக்குவதில்லை. ஆசாரியர் என்ற பட்டம், போதகர் என்ற பட்டம், மூப்பர் என்ற பட்டம், மூப்பருடைய மனைவி என்ற பட்டம், டீகன் என்ற பட்டம் உங்களை பரிசுத்தமாக்குவதில்லை. அப்படியானால் எது உங்களை பரிசுத்தமாக்குகிறது? முயற்சி, சரியா? மூப்பர், போதகர், மூப்பருடைய மனைவி, டீகன் ஆகியோரின் வாழ்க்கைக்கேற்ப வாழ நீங்கள் போராடும் போராட்டம், சரியா? அந்த முயற்சி உங்களை பரிசுத்தமாக்குகிறது, பட்டமே அல்ல. அபிஷேகம் ஒரு நல்ல காரியம், சரியா? அபிஷேகம் தேவனிடமிருந்து வரும் நித்திய நியமனத்தை குறிக்கிறது. ஆயினும் அபிஷேகம் உங்களை பரிசுத்தமாக்குவதில்லை, உங்களை சுத்தமாக்குவதில்லை, இல்லையா? அபிஷேகம் பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்துவின் தரத்திற்கு ஏற்ப வாழும் ஆர்வம், சரியா?
மூப்பர் மற்றும் போதகர் மற்றும் மூப்பருடைய மனைவி மற்றும் தேகனின் தரத்திற்கு ஏற்ப வாழும் ஆர்வம். சரியா? அந்த ஆர்வம் நீங்கள் பரிசுத்தமாக மாற அல்லது பரிசுத்தமாக நிலைத்திருக்க உதவக்கூடும். சடங்கோ பட்டமோ அல்ல. நான் இறையியல் கல்லூரியில் இருந்தபோது நான் ஒரு போதகராக அபிஷேகம் செய்யப்பட்டால் நான் நன்றாக பிரசங்கிக்க முடியும் என்று நினைக்கிறேன் என்று ஒரு சொல் இருந்தது. சரியா? நான் அபிஷேகம் பெற்றால் நான் நன்றாக பிரசங்கிப்பேன். ஆனால் அது ஒருபோதும் நடக்கவில்லை. சரியா? அது ஒருபோதும் நடக்கவில்லை. அபிஷேகம் உங்களுக்கு நன்றாக பிரசங்கிக்க வைப்பதில்லை. சரியா? அது உங்களை பரிசுத்தமாக்குவது இல்லை. நான் மூப்பராக அபிஷேகம் பெற்றால் நான் ஒரு பரிசுத்த நபராக மாறுவேன் என்று நினைக்கிறேன். அது அப்படி வேலை செய்யாது. சரியா? நான் டீகனாக நியமனம் பெற்றால் நான் உண்மையுடன் சேவை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். இல்லை, அது அப்படி வேலை செய்யாது. சரியா? முக்கியமானது பதவியின் மேல் கைகளை வைப்பது அல்ல, ஆனால் அதற்குப் பிறகு அந்த பதவி அல்லது கடமையின் வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதன் மத்தியில் பயபக்தியுடனும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாகவும் மாறுவதுதான். சரியா? அந்த ஆர்வம், அந்த வாழ்க்கை உங்களுக்கு பக்தியுடைமை, பரிசுத்தம் மற்றும் சுத்திகரிப்பை கொண்டு வரும். சரியா? இன்று வெளிப்புறத்தில் நாம் போதகர்கள், மூப்பர்கள், டீக்கன்கள், மூப்பருடைய மனைவிகள் அல்லது சாதாரண மக்கள். ஆனால் 1 பேதுரு 2:9 இன்படி நாம் அனைவரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சரியா? நாம் அனைவரும் ராஜரீக ஆசாரியர்கள். எனவே நாம் தேவனுடைய ஆசாரியர்களாக மாற உண்மையுடன் போராட வேண்டும் என்று நாம் நம்ப வேண்டும். தேவன் ஏற்கனவே நம்மை அபிஷேகம் செய்துவிட்டார். தேவன் நம்மை ஏற்கனவே தேவனுடைய ஆசாரியர்களாக நியமித்துவிட்டார். சரியா? ஆயினும் அந்த ஆசாரியர்களுக்குள்ளும் தேவன் பிரிப்பார். சாதாரண ஆசாரியர்கள் மற்றும் சாதோக்கின் புத்திரர். சரியா? எனவே சாதோக்கின் புத்திரராக மாற நாம் போராட வேண்டும், இல்லையா? நாம் நம்முடைய வாழ்க்கையை பக்தியுடனும் பரிசுத்தமாகவும் வாழ வேண்டும். நாம் நம்மை நாமே தேவனுக்கு அருகில் இழுக்க வேண்டும். தேவனுக்கு அருகில் செல்ல வேண்டும். ஜெபத்திலும் நம்முடைய பக்தியான வாழ்க்கையிலும் நம்மை நாமே தேவனுக்கு அருகில் இழுக்க வேண்டும். தேவனுக்கு அருகில் செல்ல வேண்டும். அப்படியானால் நாம் எப்படி சாதோக்கின் புத்திரராக மாற முடியும்? நாம் எப்படி சாதோக்கின் புத்திரராக மாற முடியும்? 15 நாம் அதை முன்பு வாசித்தோம். 15 சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் என்னை விட்டு வழி விலகிப் போன போது என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு காவலாயிருந்த லேவியராகிய சாதோக்கின் புத்திரரோ எனக்கு ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வந்து எனக்கு கொழுப்பையும் இரத்தத்தையும் செலுத்தும்படி என் சமூகத்தில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவன் சாதோக்கின் புத்திரரை மட்டுமே தனக்கு ஊழியம் செய்ய அனுமதித்தார். அப்படியானால் நாம் எப்படி சாதோக்கின் புத்திரராக மாற முடியும்? சாதோக்கின் புத்திரர் யார்? நான் இதைப் பற்றி தியானித்துக் கொண்டிருந்தபோது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றைக் கண்டேன். சரியா? ஆசாரியர் அல்லது கோஹேன் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். கோஹேன் என்ற எபிரேய வார்த்தை ஆசாரியர் ஆகும். சரியா? எனவே கோஹேன் என்ற வார்த்தை அல்லது ஆசாரியர் என்ற வார்த்தை வேதாகமத்தில் முதலில் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? ஆதியாகமம் அதிகாரம் 14 வசனம் 18. சரியா? ஆதியாகமம் அதிகாரம் 14 வசனம் 18. அது சொல்கிறது, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கும் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தான். சரியா? எனவே வேதாகமத்தில் தோன்றிய முதல் ஆசாரியர், அவருடைய பெயர் மெல்கிசேதேக்கு. சரியா? மெல்கிசேதேக்குடைய முதல் வார்த்தை மாலா, ராஜா. சரியா? சாதோகு. இந்த மெல்கிசேதேக்குடைய இரண்டாவது வார்த்தை என்ன? சாதோக் என்ற அதே வார்த்தை. சாதோக்கின் புத்திரர் இறுதி நாளில், கடைசி நாளில் அவருடைய கோவிலில் சேவை செய்ய, ஊழியம் செய்ய முடியும். மேலும் தோன்றிய முதல் ஆசாரியர், அவருடைய பெயர் மெல்கீஸ். அதாவது, நான் அதை மிகைப்படுத்தினால் அது சாதோக்கின் ராஜா போன்றது, இல்லையா? சாதோக்கின் ராஜா. அதனால்தான் மெல்கிசேதேக்கு நீதியின் ராஜா என்று மொழிபெயர்க்கப்படுகிறார். சரியா? ஏனெனில் சாதோக் என்றால் நீதி. சாதோக்கின் ராஜா. மேலும் ஆதியாகமம் அதிகாரம் 14 வசனம் 18 சொல்கிறது, மெல்கிஸ் சாலேமின் ராஜா.
சாலேம் என்றால் சமாதானம், சரியா? எனவே அவர் சமாதானத்தின் ராஜா அல்லது நீதியின் ராஜா என்றும் அறியப்படுகிறார், இல்லையா? மேலும் அவர் வேதாகமத்தில் தோன்றிய முதல் ஆசாரியர். பின்னர் நீங்கள் எபிரெயர் அதிகாரம் 5 வசனம் 6, எபிரெயர் அதிகாரம் 6 வசனம் 20, எபிரெயர் அதிகாரம் 7 வசனம் 17 ஐ பார்த்தால், எபிரெயர் அதிகாரம் 5 வசனம் 6, எபிரெயர் அதிகாரம் 6 வசனம் 20, எபிரெயர் அதிகாரம் 7 வசனம் 17, நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். வேறொரு இடத்திலும், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து, இல்லையா? இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் வகுப்பைத் தொடரும் ஒரு ஆசாரியராக விவரிக்கப்படுகிறார், இல்லையா? 20, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியரான இயேசுவானவர் நமக்காக முன்சென்றவராக உள்ளே பிரவேசித்திருக்கிறார். 17, நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாயிருக்கிறாய் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எசேக்கியேல் கோவிலில் ஊழியம் செய்யப் போகிற சாதோக்கின் புத்திரரான ஆசாரியர்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் மற்றும் சீடர்களை குறிக்கிறார்கள், சரியா? தேவன் இந்த மக்களை மட்டுமே, மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றுபவர்களை, மெல்கிசேதேக்கின் வகுப்பை பின்பற்றுபவர்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை, இயேசு கிறிஸ்துவுடன் பிணைக்கப்பட்டவர்களை மட்டுமே கடைசி நாளில் என் கோவிலில் ஊழியம் செய்ய அனுமதிப்பேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் பிதாவினிடத்தில் வர முடியும் என்று வேதாகமம் சொல்கிறது, இல்லையா? வேறு வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் பிதாவினிடத்தில் வர முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மட்டுமே நம் பாவங்கள் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் சாதோக்கின் புத்திரர், உண்மையான பரிபூரண நீதியின் மக்கள் ஆகஸ்ட் முடியும், சரியா? எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆசாரியர்களாக இருந்தாலும் நாம் இன்னும் தவறு செய்யும், தவறான முடிவுகளை எடுக்கும், சரியா? சில சமயங்களில் நாம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறோம், சரியா? ஆயினும் நாம் இயேசுவுக்குச் சொந்தமானவர்களாக இருந்தால், நாம் இயேசு கிறிஸ்துவுடன் பிணைக்கப்பட்டிருந்தால், நாம் உண்மையிலேயே மெல்கிசேதேக்கின் வகுப்பையும் முறைமையையும் பின்பற்றினால், சரியா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், இயேசு கிறிஸ்துவின் கிருபையால், இயேசு கிறிஸ்துவின் அன்பால் தேவன் நம்மை சாதோக்கின் புத்திரராக மாற்ற முடியும். தேவன் நம்மை சாதோக்கின் புத்திரராக ஆக்குவார் என்று நான் நம்புகிறேன், சரியா? நீதியின் மக்கள், சரியா? மேலும் மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றும் மக்கள். இன்று இங்கே இருக்கும் உங்களுக்கும், ஆன்லைன் மூலம் எங்களுடன் இணைந்திருக்கும் உங்களுக்கும் அத்தகைய ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆம். எனவே இதற்குப் பிறகு, பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு, நான் சொன்னது போல 4 பிரிவுகளைச் சேர்ந்த ஆசாரியர்களிடமிருந்து பிரதான ஆசாரியர் யோசுவா அல்லது யெசுவா, பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு முதல் பிரதான ஆசாரியர் ஆனார், சரியா? அவர் 24 தலைவர்களை தேர்ந்தெடுத்து 22 பிரிவுகளை மீண்டும் கட்டமைத்தார், சரியா? வேதாகமம் 22 தலைவர்களை மட்டுமே பதிவு செய்தது. எனவே, அதாவது, அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர் 24 பிரிவுகளை உருவாக்க முயன்றார். ஆனால் ஒருவேளை ஆட்கள் பற்றாக்குறை, தலைவர்கள் பற்றாக்குறை, சரியா? எனவே அவர் 22 தலைவர்களையும் 22 பிரிவுகளையும் மட்டுமே உருவாக்க முடிந்தது. இதற்குப் பிறகு பிரதான ஆசாரியர் யோவாகீம் சூழ்நிலைக்கேற்ப மறுசீரமைத்து இந்த முறை 20 பிரிவுகளை உருவாக்கினார், சரியா? 20 பிரிவுகள். பின்னர் பிரதான ஆசாரியர் எலியாசிப் மறுசீரமைத்து 21 பிரிவுகளை உருவாக்கினார். நான் சொல்ல வருவது என்னவென்றால், அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்த 24 பிரிவுகளை மீண்டும் நிலைநிறுத்தவும் உருவாக்கவும் இந்த தொடர்ச்சியான முயற்சி, தொடர்ச்சியான போராட்டம் இருந்தது. ஆட்கள் பற்றாக்குறை இருந்த போதிலும், சூழ்நிலை அனுமதிக்கவில்லை என்றாலும், சரியா? எனவே அவர்களிடம் 22 பிரிவுகள், 20 பிரிவுகள் அல்லது 21 பிரிவுகள் மட்டுமே இருந்தன. ஆனால் இந்த முற்றுப்பெறாத அமைப்பால் அவர்கள் ஒருபோதும் திருப்தியடையவில்லை, சரியா? அவர்கள் இந்த 24 பிரிவுகளை அடையும் வரையிலும், மீண்டும் நிலைநிறுத்தும் வரையிலும் மீண்டும் உருவாக்கவும், மறுசீரமைக்கவும்,
மறுஒழுங்குபடுத்தவும் முயற்சித்துக் கொண்டே இருந்தனர். மேலும் நாம் நெகேமியா அதிகாரம் 9 வசனம் 38 ஐ பார்த்தால், நெகேமியா 9 வசனம் 38 அது சொல்கிறது, இந்த எல்லாவற்று நிமித்தமும் நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து அதை எழுதிக் கொடுக்கிறோம். அதிலே எங்கள் பிரபுக்களும் லேவியரும் ஆசாரியர்களும் முத்திரை போடுகிறார்கள். எனவே நெகேமியா 9 வசனம் 38 எதை பற்றியது என்றால், பிரதான ஆசாரியர் எலியாசிப் காலத்தில் இந்த 21 தலைவர்கள், சரியா, 21 ஆசாரியர்கள் தங்கள் பெயரை எழுதி உடன்படிக்கையை முத்திரையிட்டனர். சரியா, உடன்படிக்கையை முத்திரையிட்டனர். கோவில் மீண்டும் கட்டப்பட்ட பிறகும், மதில்கள் மீண்டும் கட்டப்பட்ட பிறகும் கூட புறஜாதி நாடுகளின் அச்சுறுத்தல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. சரியா, கோவில் எழுப்பப்பட்டால், மதில் எழுப்பப்பட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நாங்கள் நினைத்தோம். சரியா, ஆனால் வரலாறு நமக்கு சற்று வித்தியாசமாக கூறுகிறது. சரியா, புறஜாதி தேசத்தின் அச்சுறுத்தல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தன என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த நேரத்தில் ஆசாரியர்கள் உட்பட மக்களின் தலைவர்கள் மனந்திரும்பினர். மேலும் உடன்படிக்கையை முத்திரையிட்டனர். உடன்படிக்கையை முத்திரையிட்டனர் என்றால் என்ன? நான் இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவன். சரியா, நீங்கள் ஆவணத்தில் கையெழுத்திடும்போது உங்கள் பெயரை எழுதி கையெழுத்திடுகிறீர்கள். சரியா, கையொப்பம். எனவே அதேபோல அவர்கள் தங்கள் பெயரை போடுவதன் மூலம் உடன்படிக்கையை முத்திரையிட்டனர். சரியா, நான் ஆசாரியன் டேவிட். சரியா, இதற்கு ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் இந்த உடன்படிக்கையை என்னுடைய சட்டமாகவும் என்னுடைய ஒழுங்குமுறையாகவும் காப்பேன் என்று இதன் மூலம் வாக்களிக்கிறேன். எனவே இந்த 21 தலைவர்கள் அல்லது 21 ஆசாரியர்கள் ஆவணத்தை முத்திரையிட்டனர். அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு திரும்பி வந்தனர். அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டனர். அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டனர். மேலும் அவர்கள் மனந்திரும்பி விசுவாசத்தின் எழுச்சியை அடைந்தனர். விசுவாசத்தின் எழுச்சி எது முக்கியம்? தலைவர்கள் மனந்திரும்பினர். ஆசாரியர்கள் தலைவர்கள் இல்லையா? ஆசாரியர்கள் தலைவர்கள். மேலும் அவர்கள் மனந்திரும்பினர். மேலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வந்தனர். அவர்கள் உடன்படிக்கைக்கு திரும்பி வந்தனர். நாடு பிரச்சனையில் உள்ளதா? திருச்சபை பிரச்சனையில் உள்ளதா? உங்கள் குடும்பம் பிரச்சனையில் உள்ளதா? அப்படியானால் தலைவர்களும் ஆசாரியர்களும் முதலாவது மனந்திரும்பி உடன்படிக்கையை பிடித்துக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கையை முத்திரையிட வேண்டும். அதுவே நாம் விடுவிக்கப்பட, நாம் விடுதலை பெற, நாம் சுதந்திரமடைய ஒரே வழி. எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படலாம். சரியா, தலைவர்கள் முழங்காலிட்டு மனந்திரும்பி உடன்படிக்கைக்கு திரும்பி வர வேண்டும். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருதல் மூலம் காட்டப்படுவது அதுவே. தலைவர்கள் மற்றும் ஆசாரியர்கள் என்று நாம் சொல்லும்போது, நீங்கள், ஓ போதகரே, நீங்கள் முதலில் மனந்திரும்ப வேண்டும் என்று நினைக்கலாம். சரியா, ஆனால் 1 பேதுரு அதிகாரம் 5 என்ன சொல்கிறது? மன்னிக்கவும், 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 9 என்ன சொல்கிறது? நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். சரியா, எனவே ஆசாரியன் மனந்திரும்பும்போது நான் சொல்வது நாம் அனைவரும் இல்லையா? நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஆசாரியர் என்று நீங்கள் நம்பினால் நாம் மனந்திரும்ப வேண்டும். சரியா, நாம் உடன்படிக்கைக்கு திரும்பி வர வேண்டும். நாம் உடன்படிக்கையை முத்திரையிட வேண்டும். நான் இந்த வார்த்தையை காக்க கட்டுப்பட்டவன். நான் இந்த வார்த்தையை நம்ப கட்டுப்பட்டவன். நான் போக கட்டுப்பட்டவன். இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையுடன் இணைக்க. சரியா, நாம் இந்த உடன்படிக்கையை முத்திரையிட வேண்டும். மேலும் நாம் மனந்திரும்ப வேண்டும். மேலும் நாம் விசுவாசத்தின் எழுச்சிக்காக ஜெபிக்க வேண்டும். நான் நம்புகிறேன். நாம் தேவனுடைய ஆசாரியர்களாக இந்த காரியங்களைச் செய்யும்போது, மலேசியாவிலிருந்து கர்த்தரின் உடன்படிக்கை திருச்சபையிலிருந்து வரும் அந்த சிறிய அலை பரவும் என்று நான் நம்புகிறேன். சரியா, மேலும் அது ஒரு பெரிய, மிகப்பெரிய அலையை உருவாக்கி உலகில் உள்ள ஒவ்வொரு திருச்சபையையும் உண்மையிலேயே தொடும் என்று நான் நம்புகிறேன். சரியா, மேலும் தேவனுடைய எழுச்சி நம்மேல் வரக்கூடும். ஆமென். ஆம். நாம் தேவனுடைய ஆசாரியர்களாக உடன்படிக்கையை பிடித்துக் கொண்டு மனந்திரும்பும்போது, தேவனுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கும் சரித்திரம், திருச்சபையின் மீட்பின் சரித்திரம்,
மற்றும் தேசத்தின் மீட்பு ஆகியவை அளிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். சரியா? எனவே நாம் நம்பிக்கையுடன் இருப்போம், மேலும் நம்முடைய ஆசாரியத்துவ கடமையை எடுத்துக்கொள்வோம், மேலும் நாம் மனந்திரும்பி உடன்படிக்கையை முத்திரையிட்டு பிடித்துக்கொண்டே இருப்போம். அதனால் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் கற்பனை கூட செய்ய முடியாத இந்த அற்புதமான எழுச்சியை கொண்டு வர தேவன் தம்முடைய திருச்சபைகளை பயன்படுத்த முடியும். ஆமென்.